ஒரு சமயம் தமிழ்நாட்டில் சர்க்கரை தொழிற்சாலை அமைப்பதற்கு இயந்திரங்களை வாங்க ஜப்பான் சென்றிருந்தார் காமராஜர். 20 கோடி மதிப்புள்ள இயந்திரங்களை முதலில் தள்ளுபடி செய்து 18 கோடிக்கு விலையை சாதுரியமாக குறைத்தார். பிறகு எவ்வளவு இயந்திரங்களை வாங்குறனே, இதுல எனக்கு குறிப்பிட்ட சதவீதம் கமிஷன் இருக்குல்ல என்று கேட்க அந்த நிறுவனம் இருக்குன்னு சொல்ல தள்ளுபடியையும் அவருக்கு கொடுத்த கமிஷனையும் சேர்த்து மேலும் பல இயந்திரங்களை வாங்கி கொண்டு வந்தார் காமராஜர். 1954 ஆண்டு முதல் 1963 ஆண்டு வரை காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அவரால் கட்டப்பட்ட அணைகளின் எண்ணிக்கை 13. அணைகளின் கட்டுமான பணிகளை குறைந்த செலவில் முடித்து அதில் மீதம் இருக்கும் பணத்தில் கூடுதலாக மேலும் பல கட்டுமானங்களை கட்டி முடித்தார் காமராஜர். தமிழ் பிள்ளைகள் கல்விக்கு அவர் ஆற்றிய பங்கு அளப்பேறியது. வறுமையின் காரணமாகவும் பள்ளி வெகு தூரத்தில் இருப்பதாலும் பல குழந்தைகள் பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலை இருந்து வந்தது. ஊருக்கு ஒரு பள்ளி திறந்து வைத்தார். கல்வியை இலவசமாக வழங்க வழிவகை செய்தார். அத்துடன் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். வறுமையை ஒழித்ததுடன் கல்வி சாலையை தந்தவர் ஏழை தலைவன் காமராஜர். 9 வருடம் சிறை தண்டனை, 9 வருடம் ஆட்சி, வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ளாமல் முழு நேரமும் மக்கள் நலனை பற்றி மட்டுமே யோசித்த தலைவர் காமராஜர். அவருக்கு பிறகு இப்படி செயல்பட யாருமே இல்லை என்பது ஒரு வருந்தத்தக்க விஷயம். அவர் இறக்கும் பொழுது அவரிடம் இருந்தது 2 ஜோடி செருப்பு, 4 சட்டை வேட்டி, மொத்தம் 130 ரூபாய் பணம். அவருடைய கார் காங்கிரஸ் கட்சியினுடையது. அவர் இருந்தது ஒரு வாடகை வீட்டில். தனக்கென்று எதுவுமே வைத்துக் கொள்ளாமல் மக்களுக்காகவே வாழ்ந்து வீழ்ந்து மடிந்த ஒரு மகா மனிதன். இனி இப்படி ஒரு தலைவர் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வாய்ப்பில்லை. ஒரு பாட்டில் சாராயத்துக்காகவும் பணத்துக்காகவும் அவரை தோற்கடித்துவிட்டு இன்று குடியில் நாம் தோற்றுக் கொண்டிருக்கின்றோம்.